வெல்கம் டு சுபாகிரிஸ் சேனல். நீங்கள் ஏற்கனவே தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இன்றைக்கி எங்களோட சொந்த வண்டியான ரினால்டு குவிட் வண்டி 1 லிட்டர் இன்ஜினோட ஓனர்ஷிப் ரிவ்யூ 7 வருஷம் ஹானஸ்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை தவறாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டி வாங்கலாமா வாங்க வேணாமா, யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. இந்த வண்டி வர்ற புதுசில் ஃப்ரண்ட் லுக்கை பார்த்து வாங்கின ஆட்கள் ஜாஸ்தி. அதில் ஒரு ஆள் நானும் தான். அப்படி தான் நாங்கள் வாங்கினோம். எங்களோட ஜென்ரேஷனில் வாங்கின முதல் வெஹிக்கிள் இது தான். இந்த வண்டி தான் நான் மாற்றிட்டு வேறு வெஹிக்கிள் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேன். வாங்கலாமா வேண்டாமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டியோட நிறை குறை எல்லாத்தையும் சொல்கிறேன். இது 1 லிட்டர் இன்ஜினு. இதோட வண்டி சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல. சேஃப்டினா என்ன, நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. வண்டி முன்னாடி திறந்தோன்னே பாருங்கள் எவ்வளோ வியூ எப்படி அழகாக இருக்குன்ட்டு. இது வரைக்கும் வண்டியை 7 வருஷத்தில் நான் 56,000 கிலோமீட்டர் சொச்சம் ஓட்டிட்டேன். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருஷத்துக்கு உங்களுக்கு 3000 to 4000 தான் வரும். அவ்வளோவா பெருசாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வராது. இந்த வெஹிக்கிள் 5 சீட்டர் வெஹிக்கிள் வரும். ஆனால் 5 ஆள் போகிறத விட 4 பேர் அழகாக போகலாம் ஃப்ரீயாக. இங்கே பாருங்கள், பின்னாடி அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. நாங்கள் பழனிக்கு போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் இருக்குன்னு. நடுவில் ஒரு சின்ன ஆள், கொஞ்சம் இல்லை லீலான ஆள் உட்காந்தா 3 பேர் உட்காரலாம். லாங் டிரைவுக்கு நல்லா தான் இருக்குது. பின்னாடி வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குன்ட்டு. ஆனால் பின்னாடி கொஞ்சம் வேறு யாரோ யூஸ் பண்ணி கொஞ்சம் டிக்கியில் கொஞ்சம் அடி விழுந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு. அதெல்லாம் டென்ட் எடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. டிக்கி ஓப்பன் காட்டுறேன் எடுத்து. பூட் பேஸும் பாருங்கள், செம்மையான பூட் பேஸு. லாங் ட்ராவலுக்கு நல்லா உகந்த வண்டி தான். நீங்கள் எதுவும் பயப்படவே தேவையில்ல. இந்த வண்டியிலையும் அழகாக லாங் ட்ராவல்லாம் போகலாம். RXT மாடலு. நீங்கள் டோர் சைட்லேயே பார்த்துருப்பீங்க பாருங்கள். விண்டோ, அதாவது முன்னாடி 2ம் பவர் விண்டோ, பின்னாடி மேனுவல் தான். நீங்கள் விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டோர் ஹேண்டில் பாருங்கள் உடச்சிட்டாங்க. அதுவும் நம்ம சொந்தக்காரங்க தான், அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆச்சு. முன்னாடி பாருங்கள், முன்னாடியும் நல்ல வியூ கிளியராக இருக்கும். வண்டியும் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஓட்டாமல் இருந்தேன், 2 வருஷமாக சரியாக ஓட்டலை. பாருங்கள் பின்னாடி வியூ எப்படி இருக்குன்ட்டு. இந்த வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 7 வருஷத்தில் ஒரு மேக்ஸிமம் குறை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஒரு வாட்டி கூட இடையில ட்ரிபிள் ஆகி நின்றதும் கிடையாது. என்னை ரொம்பமாக ஒரு அலக்கோலம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுத்துனது கிடையாது. இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. இதை போய் மாற்ற போகிறேன்ட்டு ஒரு இதாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு போனட் ஓப்பன் பண்ணிருக்கு. அது கீழே கொடுத்துருப்பாங்க போனட் ஓப்பன் பண்ணுறது. அதாவது 2017 மாடலில் ஏர் பேக்கெலாம் வராது உங்களுக்கு. இப்போ வர்ற வண்டியில் வேணால் ரெண்டு ஏர் பேக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வர வண்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 2017 மாடல், ஜூலையில் வாங்கினது. பின்னாடி பாருங்கள் பூட் பேஸ், நான் சொன்னால் பாருங்கள், ஃப்ரீயாக சரியான லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போகலாம். கீழே தான் இது கீழே நாங்கள் ஸ்டெப்னி டயர் இருக்குது. இது வரைக்கும் நான் டயர் மாற்றவே இல்லை. 56,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இருந்தாலும் இனிமேல் மாற்றுற மாதிரி இருக்குது. அந்த இதுவும் வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஆன்ரோடு காஸ்ட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ வந்துச்சுன்ட்டு. அப்போ ஃபியூல் காஸ்ட்டையும் சொல்கிறேன். அப்போ ஃபியூல் காஸ்ட் மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சுன்னா, ஃபியூல் காஸ்ட்டு ரூ. 74 எவ்வளோ இருந்துச்சு நான் வாங்கும்போது. இப்போ ஃபியூல் காஸ்ட்டு ரூ. 104 எவ்வளோ சம்திங் பறந்துருச்சு சைங்கின்னு. இந்த வண்டி 800 அப்புறம் 1000 சிசின்னு 2 வேரியண்ட் வருது. நாங்கள் வாங்கினது 1000 சிசி RXT மாடலு. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதுக்கு ரொம்ப ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம கொடுத்த மணிக்கு அவ்வளோதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அப்புறம் நான் எந்த இடத்துல ஓட்டிகிட்ருக்கேன்னு தெரியுங்களா? உசிலம்பட்டி டு ஆண்டிப்பட்டி இடையில ஒரு கணவாய் வருது. அந்த கணவாயில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது ஒரு சாங் ஞாபகத்து வரும். விஜய் சேதுபதியும் தமன்னா வந்திருப்பாங்க. அது எந்த சாங்குன்னு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரினால்டு குவிட்டில் மேக்ஸிமம் ஸ்பீடுனா 130 வரைக்கும் நான் போயிருக்கேன். நீங்கள் எது வரைக்கும் போயிருக்கேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கில்ஸில் எல்லா கில்ஸையும் நான் ஓட்டியிருக்கேன். ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் ஆனது கிடையாது. ஆனால் லோடு வச்சுட்டு போகும்போது நீங்கள் செகண்ட் கியர்லலாம் கில்ஸில் போகும்போது கொஞ்சம் சடனாக ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் திணறும். ஃபஸ்ட் கியரில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி, விலைக்கு ஏற்ற மாதிரி தான் வண்டியும் கிடைக்கும். மற்றபடி ஓகே, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே, வெல் அண்ட் குட்னு தான் தோணுது. கொடுத்த காசுக்கு ஏற்றமான ஒரு வண்டி. ஃபியூல் எவ்வளோ வருது, அப்போ ஃபியூல் எக்கனாமி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஹைவேல உங்களுக்கு தாராளமாக ஏசி போட்டு ஓட்டிங்களாலும் 21 to 22 கிடைக்கும். வித்தவுட் ஏசி 24, 25லாம் கிடைக்கும். பயமே இல்லை. ஆனால் உங்கள் டிரைவிங்கை பொறுத்து தான் இருக்குது. ரேஸாக ட்ரைவ் பண்ணாமல் ஓட்டிகிட்டு போகணும். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் உசிலம்பட்டி கனவாப்பத்தில் இருக்க தர்மசாஸ்தா கோயில். அந்த ரோட்டில் தான் நாங்கள் இந்த வண்டி இப்போ நான் ஓட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கேன். ரைட் சைடில் சின்ன WTP வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. இந்த மாதிரி பிளான்ட்டு தான் நான் ஒரிசாவில் கட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, திரும்ப நம்ம கார் ரிவ்யூக்குள்ளே வந்துடலாம். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியாச்சு, ஃபியூல் எக்கனாமிக் சொல்லியாச்சு. சிட்டி லெவல்னு சொல்லிடுறேன். சிட்டியில் உங்களுக்கு 17 to 18 வரைக்கும் எனக்கு கிடச்சிது.
மற்றவங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியல. இந்த 7 வருஷத்தில் எனக்கு வந்து 56,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஃபியூலுக்கு மட்டுமே ரூ. 2,00,000 சம்திங் நான் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வண்டியில் குறை சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குறை என்ன சொல்கிறது, கொடுத்த காசுக்கு நிறையா தான் மேக்ஸிமம் இருக்குது. குறைன்றது வந்து கிளட்ச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்லேருந்தே, அது ஒன்று. அடுத்து வந்து குறை என்ன சொல்கிறது, அப்புறம் அந்த போனட்டுக்கு இடையில கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்பில் வந்து மழை தண்ணி பட்டா அது நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மேலே ரூஃபில் வந்து இதாக இருக்குது, தண்ணி வந்தா விழுகிற மாதிரி இருக்குது. மேலே டாப்பில் வந்து துடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மழை தண்ணி படும்போது. வண்டியில் டயர் இது வரைக்கும் மாற்றுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஃப்ரெண்டு 2 டயரையே மாற்றுறக்காண்டி சண்முகா ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம் தேனியில். அதான் மாற்றிட்டுருக்கோம். அப்புறம் இந்த வண்டியில் வந்து வேறு என்ன சொல்கிறது குறைன்னா, அப்புறம் ஏர் பேக்கு ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அந்த டயத்தில் வந்து ஏர் பேக் கொடுக்கவே இல்லை. அப்புறம் 2018க்கு அப்புறம் தான் ஏர் பேக் கம்பல்சரின்னு அப்புறம் தான் எல்லா வண்டியிலையுமே வந்தது. அப்புறம் இந்த வண்டியில் எங்கெங்கே போயிருக்கேன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஊட்டிக்கு போயிருக்கோம் ட்ரிப்புக்கு. அதுக்கடுத்து கர்நாடகா டு கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு போயிருக்கோம். அடுத்து கர்நாடகாவிலேருந்து எங்கள் ஆண்டிப்பட்டிக்கு வந்து 16 வாட்டி வந்திருக்கேன் இந்த வண்டியில். அதனால் லாங் ட்ரிப்புக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவலையே படாமல் வாங்கலாம். மிடில் கிளாஸ்க்கு உகந்த வண்டி இந்த வண்டி. அப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நான் வாங்கினப்போ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 lakh ருபீஸ், 5 லட்ச ரூபா சம்திங் வந்தது. லோனோட சேர்த்து 6 லட்சத்தி சம்திங் ஆச்சு. இப்போ இதோட காஸ்ட் வந்து 7 lakh சம்திங் டாப் அண்ட் மாடல் ஆயிடுச்சு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கினா மிடில் கிளாஸுக்கு ஒரு 5 பேர் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணால் வாங்கலாம். அதேமாதிரி எங்கள் சேனலில் மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட எங்கள் வீடியோ நிறைவுக்கு வந்துட்டோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்ல முடியாமல் இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சுபா கிரிஸ் சேனல்.